வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டரில் இருந்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெம்பரேச்சரை பொறுத்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, கொலிஷன் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். அதில் ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு ஸ்டெரிக் ஃபேக்டர் P ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் F இன்டூ கொலிஷன் ரேட் Z அப்படின்னு சொல்லி பிடிச்சிருப்போம். கொலிஷன் ரேட் கான்ஸ்டன்ட் Z இது மூணுமே வந்து கான்ஸ்டன்ட். இதில் Pன்ற கான்ஸ்டன்ட் பதில் Zன்ற கான்ஸ்டன்ட், இது ரெண்டுக்கும் பதில் அர்ஹீனியஸ் வந்து A அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். F அப்படின்னா அதே தான், e பவர் மைனஸ் EA டிவைடட் பை RT ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன். இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாரு. P Z இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக அர்ஹீனியஸ் தன்னோட ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் அவரோட லெட்டரில் வந்து அதை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துறாரு. அர்ஹீனியஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் A, அதை வந்து அர்ஹீனியஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கான்ஸ்டன்ட் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறவே மாறாது அப்படிங்கிறாரு. அப்போ இதில் டெம்பரேச்சரை பொறுத்து எது தான் மாறும் அப்படின்னா, டெம்பரேச்சரை பொறுத்து ரேட் கான்ஸ்டன்ட் தான் மாறும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ரியாக்ஷனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜென்ரலி த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரியாக்ஷனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரேட் இன்க்ரீசஸ் when temperature increases, ரைட். magnitude of increase in rate is different for different reaction. different reactions நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் ரேட் வந்து ஒவ்வொரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை வந்து நம்ம ஒரே அமௌண்ட் ரைஸ் பண்ணாலும் அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து டெம்பரேச்சர் போக இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரியாக்ஷனோட ரேட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால் ஆஸ் அ ரஃப் ரூல் நம்ம என்ன ஒரு ரஃப் ரூல் என்ன வைக்கலாம் அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சரில் நடக்கக்கூடிய நிறைய ரியாக்ஷன்ஸ்க்கு ரியாக்ஷன் ரேட் வந்து டபுள் ஆகுமா எப்போ அப்படின்னா, டெம்பரேச்சரை நீங்கள் ஒரு 10 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா. இதுதான் ரொம்ப முக்கியம். ரியாக்ஷன் ரேட் டபுள்ஸ் எப்போ டபுள் ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பை 10 டிகிரி சென்டிகிரேட். 10 டிகிரி சென்டிகிரேட்டை நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரியாக்ஷன் ரேட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அர்ஹீனியஸோட ஈக்குவேஷன் இதுதான், K ஈக்குவல் டு A e பவர் மைனஸ் EA பை RT. இதில் ஒவ்வொரு டேர்ம்ஸும் என்னென்ன அப்படின்றது பார்க்கணும். இதில் K அப்படின்றது ரேட் கான்ஸ்டன்ட், A அப்படின்றது அர்ஹீனியஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். இது வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படிம்பாங்க. இதோட யூனிட் வந்து பெர் செகண்ட் அப்படின்னு வரும். அதனால் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஆர் இதுக்கு வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். எதுக்காண்டி ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் EA பை RT இது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி அந்த A ப்ரெசென்ட் ஆகிருக்கனால ப்ரீ அப்படிங்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் அடுத்தாப்பில் இருந்துச்சுன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, முன்னாடி இருந்தனால ப்ரீ. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் EA அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, R அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். அடுத்து பாருங்கள், அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அட் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி மாடிஃபை ஆகும் இதான் வந்து பார்க்க போகிறோம். முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். K ஈக்குவல் டு A e பவர் மைனஸ் EA பை RT அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நேச்சுரல் லாகரிதம் எடுக்கிறோம். எதுக்காக நேச்சுரல் லாகரிதம் எடுக்கணும் அப்படின்னா, லான் அப்படின்னா நேச்சுரல் லாகரிதம். லான் ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. எக்ஸ்போனென்ஷியலும் நேச்சுரல் லாகரிதமும் வந்து ஜஸ்ட் கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நேச்சுரல் லாகரிதம் எடுத்தோம் அப்படின்னா, லான் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லான் K அப்படின்னு வரும். அப்புறம் லான் A e பவர் மைனஸ் EA பை RT. இதுக்கு லான் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் அந்த E அப்படின்ற மட்டும் கேன்சல் ஆகும். மைனஸ் EA பை RT பவரில் இருக்கிறது அப்படியே கீழே கொண்டு வந்துட வேண்டியதான். இந்த இடத்துல பாருங்கள், லான் K ஈக்குவல் டு லான் A மைனஸ் EA பை RT. இப்போ அந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்ற டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அதுக்காக தான் வந்து லான் எடுத்திருக்கோம். லான் எடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பக்கம் மட்டும் எடுக்க முடியாது, 2 பக்கம் எடுக்கணும். அதனால தான் டேக் நேச்சுரல் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் T1, செகண்ட் டெம்பரேச்சர் T2. T1 வந்து லோயர் டெம்பரேச்சர், T2 ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து T1 அப்படின்ற டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வேரி ஆகும், வேறு எதுவுமே வேரி ஆகாது. ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னா K1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். T2 அப்படின்ற டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னா K2. T அப்படின்ற டெம்பரேச்சர் வந்து T1 எடுத்திங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் Kவை K1 எடுக்கணும். டெம்பரேச்சரை T2ன்னு எடுத்திங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டை K2ன்னு எடுக்கணும். இவ்வளோ தான் இந்த இடத்துல ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணணும். லான் K1 வந்து T1 அப்படின்ற டெம்பரேச்சரில் போடும்போது ரேட் கான்ஸ்டன்ட் K வந்து K1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ லான் K1 ஈக்குவல் டு லான் A மைனஸ் EA பை RT1.
ln k equal to ln a minus a by RT அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நீங்கள் T1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K1 அப்படின்னு வைக்கிறோம். இதே ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1 வந்து ln k equal to ln a minus a by RTன்னு எடுத்தோம்ல, இது ஈக்குவேஷன் 1. இதில் T1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா K1 போடணும். அதே ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருப்பீங்க. T2 அப்படின்னு சொல்லி T இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா K இருக்கிற இடத்துல K2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கணும். அதாவது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். Subtract equation 3 minus equation 2. Ln k2 minus ln k1. Ln k2 minus ln k1. Then ln a minus ln a. இது வந்து plus ln a, அது minus ln a. ஸோ வந்து ஈச்சை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு டேமும் கேன்சல் ஆயிடும். ln aன்றது கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம அதை எழுதவே இல்லை. அடுத்து மைனஸ் EA by RT2. அதை இங்கே எழுதியிருக்கோம். மைனஸ் ஆஃப் மைனஸ். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம 3 minus 2 அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போது ஒரு மைனஸ் வரும். மைனஸ் EA by RT2 அப்படி எழுதிட்டோம். 3 minus 2 ஆல்ரெடி ஒரு மைனஸ், நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணுறோம். மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆயிடுது. ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆயிடுது. EA by RT1. இதில் எதெல்லாம் காமனாக எடுக்கலாம்னு சொல்லி பாருங்கள். இந்த ரைட் சைடில் EA ஆக்டிவேஷன் எனர்ஜி, R கேஸ் கான்ஸ்டன்ட், இதை மட்டும் காமனாக வந்து ரெண்டுலேயுமே இருக்கிறனால அதை மட்டும் காமனாக வெளியே எடுத்துடலாம். ln k2 மைனஸ் k1 என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரல் ஆகிருதம் அப்படின்னு சொல்லி ln அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு மைனஸில் இருக்கிறது, அதாவது சப்ராக்ஷனில் இருக்கிறது நீங்கள் டிவைட் எழுதலாம். டிவைடில் எழுதும்போது K2 பாசிட்டிவ் டேர்மில் இருக்கணும், அது நியூமரேட்டரில் இருக்கணும். K1 வந்து நெகட்டிவ் டேர்மில் இருக்கனால அது டினாமினேட்டரில் இருக்கணும். ln K2 டிவைடட் பை K1 அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி EA டிவைடட் பை R. இதில் எது பாசிட்டிவ் டேர்மாக இருக்குது? 1/T1 பாசிட்டிவ் டேர்ம், அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 1/T2 நெகட்டிவ் டேர்ம், அதை செகண்ட் எழுதுகிறேன். 1/T1 பாசிட்டிவ் டேர்ம் மைனஸ் 1/T2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அதுக்கடுத்து லான் அப்படின்னா என்னென்னா நேச்சுரல் லாகிருதம். இதை வந்து ஸ்டாண்டர்ட் லாகிருதமாக, பேஸ் 10 லாகிருதமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். 2.303 லாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பேஸ் 10 அப்படின்னு சொல்லி கூட யூஸ் பண்ண தேவையில்ல. சயின்ஸில் வந்து பேஸ் 10 தான் யூஸ் பண்ணுன்றதை ஞாபகம். ரைட், அந்த பேஸ் 10 கொடுக்க தேவையில்ல. ஓகேவா? ரைட். ln ஈக்குவல் டு 2.303 லாக் அப்படின்னு சொல்லி எழுதலாம். லானுக்கு பதிலாக இந்த இது எழுதியிருக்கோம். EA by R. T1 T2 LCM எடுத்திருக்கோம். LCM எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன டேர்ம் இல்லையோ அது வரும். நீங்கள் வந்து T1 T2 LCM எடுத்தீங்க அப்படின்னா இங்கே T1 இருக்குது, ஸோ இங்கே T2 அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 2.303 ரைட் சைடில் கொண்டு போகணும். லாக் K2 டிவைடட் பை K1 EA டிவைடட் பை 2.303 R T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2. உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் T1 T2 K1 இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா K2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லை K2 T1 T2 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா K1 என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏதாவது 3 பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் 4 பேராமீட்டர்ஸ் K1 K2 T1 T2. இந்த 4 பேராமீட்டர்ஸில் ஏதாவது ஒரு 3 இது அன்னோனாக இருந்துச்சு, 3 பேராமீட்டர்ஸ் வந்து நோன் பேராமீட்டர்ஸாக இருந்துச்சுன்னா அன்னோன் பேராமீட்டர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.